கங்கை அமரன் அவர்கள் சரண்ராஜா அவர்களுக்கு பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதற்காக இந்த ஒரு பண உதவி, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் முடிஞ்சது. இப்போ வரைக்குமே தொடர்ந்து டாக் ஆஃப் த டவுனா அதில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் ஜட்ஜஸும் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒரு செய்தி வெளியாகி வந்துட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் கிடைச்சிருக்க செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஒரு சீசனில் கங்கை அமரன் அவர்கள் ஜட்ஜாக இருந்தார் இல்லையா, அவரு சரணுக்கு பண உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஒரு உதவி சரணுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரண் அவர்கள் ஒரு கலை மேலே ஆர்வமாக இருந்தார் இல்லையா, அதாவது இந்த சீசனில் அவர் பாடுறாரு அப்படிங்கிறத தாண்டி சைமல்டேனியஸாக இந்த நாட்டுப்புற கலைகள் மேலேயும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட அந்த கலைஞர்களை கூட்டி வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. அந்த கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சரணுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க எல்லாரையுமே கூட்டி வந்து இந்த ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாட வச்சிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருந்தாரு. அண்ட் இப்படியெல்லாம் இருக்க கலைகள் வந்து இதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வருது அப்படிங்கும்போது கங்கை அமரன் அவர்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கலைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஷோ கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நான் புக் பண்ணி தரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே சரி, அந்த ஒரு ஹெல்ப்புக்கு தாராளமாக நீங்கள் என்ன கேட்கலாம். அண்ட் அவங்க உன்னை கான்டாக்ட் பண்ணி கூட நீ என்கிட்ட வந்து பேசு, அவங்களுக்கு பண உதவி தேவைப்பட்டால் கூட கண்டிப்பாக நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருக்காராமா. அண்ட் கண்டிப்பாக சரண் அவர்கள் அவங்க கிட்டலாம் பேசி அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கங்கை அமரன் அவர்களை அப்ரோச் பண்ணால் போதும். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே இதுக்கப்புறம் சரண் அவர்கள் மூலியமாக கங்கை அமரன் அவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கங்கை அமரன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி கூத்துகள்லாம் பண்ணியிருக்காங்க, அதிலிருந்து தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கலைகளை அழிய விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு உதவியை சரண் மூலயமா பண்ண போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் அண்ட் ஆக்டரான கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் ஏன் ஆக்டராக மாறினாரு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2015-16 நான் துருவ நட்சத்திரம் படம் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் அன்றைய தேதிக்கு உருவாகி இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட பட்ஜெட் அப்போ மிகப்பெரிய ஹையாக இருந்ததுனால, ரிலீஸ் ஆகாததுனால மிகப்பெரிய ஒரு கடனில் நான் லாக் ஆகிட்டேன். அண்ட் அந்த ஒரு கடனை வந்து மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் படம் ஒரு டைரக்டராக பண்ணியிருந்தேன்னா மட்டும் வாய்ப்பே கிடையாது. ஸோ கிடைக்கிற கேப்பில் நம்ம நடிக்கலாம், அதன் மூலயமா அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிடைச்ச எல்லா படங்களையுமே நடிச்சிருந்தேன். படங்களில் நடித்ததன் மூலயமா ஒரு வழியாக அந்த கடன்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அடைச்சிட்டேன். அண்ட் இப்போ நான் நடிக்கிறது அந்த கதைக்கு நம்ம சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து மட்டும் தான் நான் நடிக்கிறேன். மற்றபடி இப்போ அந்த கடன் எல்லாமே ஓவர். கூடிய சீக்கிரமே துருவ நட்சத்திர படத்தையுமே நான் வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆனாதான் இதுக்கப்புறம் நான் தமிழில் படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலையும் அவர் இருக்காராமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஆக்டர் ஆனேன் அப்படின்னு கௌதம் வாசுதேவன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு.